ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேச்சேரி வனபத்ரகாளியம்மன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேலத்திலிருந்து இந்த கோயில் வந்து 32 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. 32 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த மேச்சேரி வனபத்ரகாளியம்மன் கோயில் இருக்குது. மேட்டூர் அணையிலேருந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இங்கே வந்து நம்ம 2 வீலரில் கூட போயிட்டு வரலாம், தாராளமாக போயிட்டு வரலாம். இந்த கோயில் வந்து 800 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில்னும், வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் இருக்கிற கோயில்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த காலத்தில் அந்த பகுதியை ஆண்ட மன்னர் ஒரு கனவுல போய் அம்மன் வந்து நான் இங்கே இருக்கிறதாகவும் எனக்கு இங்கே ஒரு கோயில் கட்டணும் சொன்னதாகவும் அந்த ஊர் பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து உருவானதாகவும் சொல்கிறாங்க. முன்னெல்லாமே காடு பகுதியாக இருக்கிறதுனால இந்த கோயில் வந்து அவ்வளவா யாராலையும் பராமரிப்பு பண்ணாமல் இருந்ததாகவும், இப்போ வந்து எல்லா பக்தர்களும் வரதாகவும் சொல்கிறாங்க. வந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற பக்தர்கள் வந்து எலுமிச்சை பழத்தை தலையில் சுற்றி திரிசூலத்தில் குத்துறாங்க. அந்த ஒரு வழக்கம் அங்கே இருக்குது. அது எதுக்குன்னா நம்ம மேலே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போய் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுன்ற நம்பிக்கை அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையும் பக்தர்கள்கிட்டையும் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் வாயில் காவலர்களையும் கும்பிட்டுட்டு நம்ம அப்புறம் சாமியை பார்க்க உள்ளே போய் சாமியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. சாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது கரெக்டாக அன்னதானத்துக்கு டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் டோக்கன் வாங்கிட்டு உக்காந்துட்டோங்க. அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு நாங்கள் வந்து கோயிலில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. கோயிலில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அமைதியாக உட்காந்துருக்கிறதுக்கு தாராளமாக இடம் இருக்குங்க. நீங்கள் வந்து வெயிலாக இருக்குது, தாராளமாக நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு வெளிப்புறத்தில் வந்து ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது, நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குங்க. பொதுவாக அம்மன் கோயில்களில் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம மேச்சேரி வனபத்ரகாளியம்மன் கோயிலில் வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமைகளையும் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் இருந்தாலும் பௌர்ணமியை விட அமாவாசைக்கு அதிகமாக இந்த கோயிலில் வந்து கூட்டம் இருக்குங்க. அமாவாசை அன்னைக்கு அதிகமாக கூட்டம் வருதுங்க. இந்த கோயிலோட திருவிழான்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் நடக்கிற தேர் திருவிழா மற்றும் கொடியேற்றம் 9 நாள்லேயும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. சிறப்பு பூஜைகள்னு பார்த்திங்கன்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, பௌர்ணமி அப்புறம் அமாவாசையிலையும் இந்த சிறப்பு பூஜைகள் நடைபெறுதுங்க. அம்மன் வழிபாடுன்றது உக்கிரமானது தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் நம்மக்கிட்ட இருக்கிற தீமையையும் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்டதையும் அழித்து நம்மளுக்கு பாதுகாப்பும் செல்வத்தையும் நிம்மதியையும் தரதா. நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் தெய்வத்துக்கிட்ட முழு மனசார நின்று வேண்டிக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக நடக்குங்க. இந்த அம்மன் கண்டிப்பாக நடத்தி வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.